Aqui vai te dar 7 bagulho tem que ser assim. 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho. ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகேஎஸ்சி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் பார்ட் 2 புரியும். சரி, நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் 750 காயின்ஸ் தராங்க. சரி, நம்ம வீட்டில் நம்ம வந்து போன பார்ட்டில் ஐட்டம்ஸ் போட்டோம் தான் நினைக்கிறேன். ஆமாம், போட்டோம். இங்கே பாருங்கள், அழகாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டை மர்க்காக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சோஃபா போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து பெட்டு வேண்டாம், அதனால் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்று பண்ண மறந்துட்டோம். என்னன்னா வெள்ளையும் பெயிண்ட் பண்ணலாமா? ஸோ அதை நம்ம பண்ண மறந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வெள்ளை தான் பெயிண்ட் பண்ணுறோம். சரி, பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் தரலாம்? ஏகப்பட்ட கலர் இருக்குது. சரி, பச்சை தரலாமா? இல்லை பச்சை வேண்டாம், பிங்க்கு தரலாமா? இல்லை வயலட் தருவோம். வயலட் தான் கொஞ்சம் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோ தந்துட்டு பிங்க் தந்துடலாம். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு காசு டைமண்ட்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதனால எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் தான் தோணுது. பாருங்கள், ஊஞ்சல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் 35. நம்மக்கிட்ட டைமண்ட் அட்லீஸ்ட் 100ஆவது இருக்கணும். இந்த ரெயின்போ சீட்டு போட்டுடலாமா? இல்லை வேணாம். சரி, இதே போடுவோம். இதே கொஞ்சம் சீப்பாக இருக்குது, 850க்கு. சீப்பாலாம் இல்லை, இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. சரி, பரவாயில்ல. ஆனால் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்கெல்லாம் 850லாம் தரணுன்னா இதெல்லாம் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்கேமாக இருக்குது. சரி, நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து வீட்டுள்ள வந்துக்கலாம். சரி, இப்போ வெள்ளை போயிருக்கலாம். நம்ம ஆல்ரெடி வீட்டுள்ள தானே இருந்தோம். சரி, இப்போ இது அப்படியே வந்து அந்த ஆர்ச்சரியிலலாம் ஒன்று வைப்பாங்கள்ல, அதுன்னு நினைக்கிறேன். பாருங்கண்ணா, அழகா இருக்கு. இந்த இது ஆக்சுவலி வந்து இவங்க தான் வச்சுருப்பாங்க. பிகேஎஸ்சி கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அவங்க தான் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே இந்த பிகேஎஸ்சின்றதே கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு தானே இருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அதனால் சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் டோர்லாம் வச்சுருக்காங்க. நம்மளுக்கெலாம் டோரும் இருக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. சரி, இங்கே பாருங்களேன், மேக்கப் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே இருக்குது. நம்ம அழகாக மேக்கப் பண்ணிக்கலாம். அங்கேயும் அதே மாதிரி ஒரு சோஃபா போட்டு கண்ணாடி போட்டிருக்காங்க. நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களும் பார்க்க வந்திருக்காங்க, பர்ஃபெக்டாக உள்ளுன்னு. சரி, அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிட்டு போகலாம். செம்மையாக இருக்குது பாருங்கண்ணா, இதெல்லாம் இருக்குது. நம்ம இதை வெள்ளை போடலாம் தானே நினச்சோம். ஆனால் இது எப்படி அவங்க உள்ளே போட்டாங்க அதான் எனக்கு தெரில. இங்கே பாருங்க, பெட்டுக்கு பக்கத்தில் என்னது இருக்குன்னு செல்ஃபி ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. இதில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ காய்ஸ், ஆனால் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி திறக்கிறது தான் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. ஆனால் இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி கச்சமிச்சாவாக இருக்குது. கொஞ்சம் நல்லா இருந்தாவது நான் வாங்கியிருப்பேன். பாருங்க, ஒரே கச்சமிச்சாவாக இருக்குது. நான் ஒரு இடத்துக்கு போகவே முடியல, ரொம்ப கச்சமிச்சேன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து திறந்து உள்ளே போகலாம். கடுப்பாகுது இந்த மாதிரி திறக்கிறது வேறு. ஐயோ, இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப கொச்சமுச்சன்னு இருக்குல்ல. இதை கொச்சமுச்சன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கொச்சமுச்சன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அங்கேயும் ஒரு ரூம் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். இதுவும் நல்லதாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சிம்பிளாகவே இருக்குது, நிறையா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது கேம் விளையாடுற இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், கேம் விளையாடுறது தான். ஆனால் நம்மளால் ஆப்ரேட் தான் பண்ண முடியல, அதான் இதில் ஒரு மைனஸாகவே இருக்குது. சரி, மேலே போய் பார்க்கலாம். ஓ, 2 வழி இருக்கா மேலே போக? அந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது.
சரி இன்னொருத்தவங்க வந்திருக்காங்க போல லிசான்னு. சரி நம்ம அப்படியே அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஐயோ இது கீழே போகிற வழியா? சரி மறுபடியும் மேலே போகலாம். இந்த இது வேறு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. முன்னாடியே வச்சுருக்காங்க. கேவலமாக இருக்குது, இது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி நம்ம மேலே போய் பார்த்துட்டு கேவலமாக இருக்கா கேவலமாக இல்லையான்னு போடலாம். சரி இந்த பக்கம் போகலாம். வாய்ஸ் இன்னொரு இது வேறு இருக்குது, மாடி வேறு. சரி நம்ம வந்து போகலாம். இல்லை போகலாம். எவ்வளோ மேக்கப் ரூம்ங்க வச்சுருப்பாங்க. ஐ திங்க் இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ அவங்க எடிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். வேறு வீடு மாற்ற போகிறாங்க போல். சரி பரவாயில்ல. நம்ம வீடு எப்படிங்க, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா இருக்கு நல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணாதீங்க, இருக்கு நல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போ ஏதோ வாட்ச் மாதிரி டச் பண்ண சொல்கிறாங்க, டச் பண்ணுவோம். எங்கே வண்டிலாம் இருக்குங்க, செமையாக இருக்குது. வண்டி வாங்குகிற இடம் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும், போய் பார்க்கலாம். ஒரு வேளை அப்படியே ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும்ல பீஸா ஷாப்லாம், அந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? இங்கே தாங்க இருக்குது. இங்கே ஒரு ஆண்டி இருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டி நான் இப்போ தான் புதுசாக பிகேஎக்ஸ்டிக்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரீயாக ஏதாவது தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிஜமாவே ஃப்ரீயாக தந்துட்டாங்க அக்கா. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கக்கா, நீங்கள் சூப்பராக இருப்பீங்கக்கா. ஓட்டி பார்க்கலாமா? இன்னும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, செம்மையாக இருக்குது. நான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன். பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து ஏதோ கடையெல்லாம் போட்டு ஜாமான்லாம் பண்ண போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. பிஸ்னஸ் மீன்ஸ் அப்படியே அர்க்கேடுக்குள்ளே ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலைலாம் பார்த்து காசு வாங்கிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட காசு ரொம்ப லோவாக தான் இருக்குது. ஏன்னா வீடு வேறு வாங்கினோமா, அதுக்கு ஐட்டம்ஸ் போட்டோம், கலர் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வெள்ளைலாம் பண்ணோம். ஸோ அதனால் நிறையா காசு வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் நிறையா காசு வேணும். இது இருக்குது இல்லையா, அது பேர் என்ன, டைமண்ட்ஸில் ஒரு 1 lakh டைமண்ட்ஸ் இருக்கணும், அவ்வளவுதான் என் ஆசை. முன்னாடி இப்படி பண்ணுற அப்படின்லாம் யோசிக்காதீங்க, இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ முடியும். ஸோ அதான் பண்ணி ஆகணும். சரி இப்போ நம்ம பீஸா இது பண்ணலாம். நான் வந்து போன பாட்டிலே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், சொல்லியிருந்தேனான்னு தெரில. நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமராவது இந்த பீஸாவில் பிகேஎக்ஸ்டி பக்கத்தில் இருப்பாங்க. பிகேஎக்ஸ்டின்னு எழுதியிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருப்பாங்க. சரி நம்ம இப்போ ஸ்கேட் போர்டுலேயே போய் தந்துட்டு வரலாம். இதுங்க நல்லா இருக்குங்க, இது எனக்கு சூப்பராக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு ஒரு இடத்துல போயிடுறான்னா அதனால நம்மளுக்கு இதாகுது. இந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, தேவையே இல்லாமல் வேஸ்ட் பண்ணுறாங்க இடத்த. அதுக்கு ஏதாவது பார்க்கு மாதிரியாவது போட்டு பண்ணலாம், அது பண்ணாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊஞ்சலெல்லாம் ஆடலாம். பாருங்க சொன்னால பிகேஎக்ஸ்டியில் ஒரு ஆரோ மார்க் காமிக்கிட்டு பாருங்க, அது மேலே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இருங்க உள்ளே போய் காமிக்கிறேன். ஐயோ ஜம்ப் இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கெல்லாம் பீஸா காய்கிட்ட போய் பீஸா வாங்குறீங்களோ அப்போ கரெக்டாக பாருங்கள் அங்கே ஒருத்தன் இருப்பான். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி எங்கே வைக்கன்னு தெரில போல். எதுக்கு அவங்க இங்கேயே தராங்க, நம்ம வீடெல்லாம் தனியாக ஒரு இடத்துல இருக்கும்ல, அந்த இடத்துலையும் வைக்கலாம்ல, அப்பதான் நல்லா ஓடி ஆடி பண்ணலாம். இந்த ஃப்ரூட் இது மட்டும் நல்லா எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் என்ன பண்ணலாம். சரி போகலாம். ஃப்ரூட் வாங்க போகலாமா? ஃப்ரூட் வாங்கலாம். சரி அவங்க சொல்கிறதெல்லாம் படிக்க நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வாட்டுக்கு போயிடலாம்.
போகலாம் 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 போகலாம். ஸோ இங்கே பக்கத்துலேயே வாட்டர்மெலன் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே இது இருக்கும் ஆப்பிள். ஏன்னா போன பாட்டிலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, போன பாட் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இங்கேயே இருக்கும். ஸோ பைனாப்பிள் வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே தூரமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அப்போ தானே நம்மளுக்கு காசு கிடைக்கும். போகலாம். இந்த மரத்து பக்கத்தில் இருக்க ரேபிட் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது, நான் பார்த்துட்டேன் பைனாப்பிள் இருக்கும்போது. இதோ இந்த மாதிரி ஃப்ரூட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து காரில் அந்த ஸ்கேட்டிங் போர்டில் பண்ணனா நம்மளுக்கு ஒரு மாதிரி வழுக்கும். ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் மிச்சமாக இருக்குமா, அதை எடுக்க நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருப்போம். இப்போ நம்மளுக்கு நிஜமாகவே அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. சரி, எடுத்தாச்சு. ஸோ ஆப்பிள் நம்மளுக்கு ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலன் தான், அங்கே ஒரு வாட்டர்மெலன் இருக்குது. ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் 5 தான் வைக்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே டபுளாக வச்சாதான் என்னவா, டபுள் கூட வேண்டாம், எல்லா இடத்துலையும் ஒரு 8 இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே ஒரு பைனாப்பிள் இருக்குது. ஸோ 15 எடுத்தாச்சு. இன்னும் வாட்டர்மெலன்லையும் 5 எடுக்கணும், பைனாப்பிள்லையும் 5 எடுக்கணும். ஸோ எடுத்துடலாமா? இங்கே இருக்கும் பைனாப்பிள். நெக்ஸ்ட்டு அங்கேயும் இது இருக்கும் வாட்டர்மெலன். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் கொடுக்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு 60 செகண்ட்ஸ் தான் இருக்குது, நம்ம கடகடன்னு தரானோம். அந்த ஒரு வாட்டர்மெலன் மட்டும்தான். சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங். அந்த ஒன்று மட்டும் வரவே முடியும். வந்துச்சு. ஆண்டி இந்தாங்க. 45 தான் இருக்குது. எப்படி உங்ககிட்ட தரணும்? எப்படி தரணும்னு வந்துச்சு. தந்துடலாமா? இருங்க, பேக் டு த கேம். அக்கா வச்சுக்கோங்க. வைக்கிற ஆப்ஷன் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபோட்டோவே நம்ம வச்சிடலாம். ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வச்சாச்சு. இது எப்படி இது பண்ணணும்? ஸோ நம்மளோட வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போகலாம்? சம்திங் சரி, நம்ம வீட்டுக்கு போகலாமா? என்ன பண்ண இல்லை, நம்ம இந்த கேரக்டரை முதல்ல மாற்றலாம். கேரக்டரே எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, டிஸ்கார்ட் தரலாம். எனக்கு டைமனா ஏதாவது நான் செஞ்சு வேண்டாம். அப்போலேருந்து இந்த வாட்ச் இதெல்லாம் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் தர மாட்டேன். ஆனால் நம்மளால வாங்க எப்படி இருக்கேன் அவ்வளோ காசே இல்லை. இப்போ மறுபடியும் இந்த பேலஸ் மட்டும் நம்மளால வாங்க முடியும் லூனோ. ஆனால் அதையும் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம கிட்ட 5740 ராக்கெட்ல இருக்கோம். சரி, நம்ம ஸ்கேட்டிங் போர்டை வச்சு கொஞ்சம் சீன் வேண்டாம். இந்த வீடு மட்டும் பாருங்களேன், அப்படியே எப்படி ரியல் லைஃப்பில் வீடு இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குது. அதுவும் இல்லாமல் சிலதெல்லாம் நிஜ காசுக்கே இருப்பாங்க, அதில் தான் இந்த PKXD ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இது என்ன இடம்? நிறையா பேர் வந்திருக்காங்க. நிறையா பேர் வரலையா? அவங்கெல்லாம் அங்கேயே தான் இருப்பாங்களா? பாருங்கங்க, வேம்பயர்லாம் இருக்கீங்க, பயமாக இருக்கு. அப்படியே நம்ம